எங்களுக்கு பல பிறவிகளில் செய்த தர்மம் ஆழ்மனத்தில் இருந்தேன்னு அவர் எங்களுக்கு சோதனை ஒன்றை கொடுத்து எங்களுக்கு பாருங்க தேட வைக்கிறார். தேட வைக்கும் போது குரு, ஒரு சத்குரு பாருங்க, சத்குரு ஒரு சக்தி வாய்ந்த குரு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறவர் வெளியில ஒரு அவதாரம் பண்ணி வருவார். அதனால தான் நாங்கள் குருவுக்கிட்ட போன உடனே பாருங்க எங்களுக்கு அமைதி ஏற்படுது, எங்களோட பிரச்சனை எல்லாம் போதுன்னா, அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஆன்மாவோட தொடர்பு உள்ளுக்குள்ள அமைதி ஏற்படுது, பிரச்சனை எல்லாம் கூட ரெண்டு ஒன்று தான். இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியார், உன் குரு வெளியில வந்திருக்கிறாரு, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய். அந்த குரு வெளியில வந்தீங்க, அவருடைய அசைக்க முடியாத பக்தி வச்சிருந்தா நீ காண்ற உனக்குள்ளதான். அப்ப உனக்குள்ள இருக்காரு தான் வந்திருக்காரு. அது மாயையெல்லாம் பாருங்க உனக்கு தெரியாம இருக்கும் போது உன்னை காப்பாற்றுவதற்காக வந்தார். இப்ப கர்ணன் பாருங்க தர்மம் செய்தனால காப்பாற்றுவதற்காக வெளியில போய் கூப்பிட்டார். நீ நோகாம முக்தி பெறணும், நீ தர்மம் செய்யறா முக்தி பெறறதுக்காக. ஆனா நோகாம முக்தி பெறணும் அப்படின்னா என்னை சரணாகதி அடைஞ்சா நீ அதுக்கு மேல சித்தத்திலேயே பாவங்களை நான் கரைச்சிடுவேன். நோகாமலே பாருங்க வெள்ளடி பழத்துல இருந்து மூல் கலர்ற மாதிரி நோகாமலே உனக்கு முக்தி கிடைச்சிடும். இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நோகாமலே இங்கெல்லாம் நோவுண்டும் வராமலே பூமியில இருந்து நீ வந்துடலாம். என்ன மந்தனி பூமிக்கு கடமையாற்ற இங்க வந்து பூமியில ஒட்டித்தா. அதனால அந்த ஒட்டின விஷயத்தை கலரங்காட்டிலும் உனக்கு நோவு வரும். அந்த நோவுல இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு நண்டு கடிச்சுட்டாண்டின்னா பாருங்க உங்களுக்கு நோவு இல்லை, நண்டு கடிச்சுட்டாண்டின்னா அது எடுக்கக்குள்ளேயும் நோவு. யோசிச்சு பாருங்க, அது எடுக்கக்குள்ளையும் நோவு. அப்ப நமக்கு பாருங்க ஒட்டித்தம் சொன்னா அது எடுக்கக்குள்ளையும் நோவு. நீ எடுக்கக்குள்ளையும் நோகாம இருக்கணும் வேண்டாம், என்னை சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு.